நெல்லை ராதாபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்காக அரசு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. உண்மைதானே? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை முழுவதும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறம்பட ஆட்சி செய்து இந்தியாவிலேயே தமிழகம் சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைந்தது. திமுக திரு கருணாநிதி குடும்பம் தான் தெரியும். திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக, திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். கட்சியில் இருந்தாலும் கட்சியினுடைய தலைவரா குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வர முடியும். அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும்னாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனா அதிமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன் கூட இந்த அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். திமுக அப்படி எவராவது சொல்வதற்கு தில் இருக்குதா? திமுகவில் உழைக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. விசுவாசமா அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் அதிமுகவிலே விசுவாசமாக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த பதவி கிடைக்கும். அதுக்கு நானே உதாரணம். எங்க வேற கட்சியில் வர முடியுமா? ஒரு விவசாயி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வர முடியுங்களா? அது அதிமுகவில் தான் வர முடியும். அதே போல ஒரு விவசாயி சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வர முடியுமா? அது அதிமுகவில் தான் வர முடியும். ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஜனநாயக முறைப்படி இன்றைக்கு செயல்படுகின்ற கட்சி. அதுபோல மக்கள் விருப்பப்படி ஆட்சி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் அம்மா காலத்திலும் சரி, மக்கள் என்ன விரும்பினார்களோ அந்த விருப்பப்படி ஆட்சி புரிந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 31 ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி புரிந்த இயக்கம் அதிமுக இயக்கம். 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்தினால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அதுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, மீண்டும் ஒரு வாய்ப்பை அதிமுக கட்சிக்கு வழங்குங்கள் என்று இருவரும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியால் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு நன்றா தெரியும். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும். அந்த 10 ஆண்டுல பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம். அதுவும் குறிப்பா 2017 2021 வரை சிந்திச்சு பாருங்க. மாண்பு அம்மா அவர்கள் துரதிருஷ்டவசமாக மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்தோம். அதையெல்லாம் தாண்டி கடுமையான வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். பிறகு தென் மாவட்டங்களில் புயல், அதனால தென் மாவட்டமே புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, விவசாய உடைமைகள் பாதிக்கப்பட்டது. அதையெல்லாம் சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, உங்களுக்கு கொரோனா எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வருஷம் வீட்டில இருந்து வர முடிஞ்சதுங்களா? ஒரு ஆண்டு வர முடியல. அது காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ். அந்த வைரஸ் ஒருவருக்கு பரவிட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும்.
இன்னைக்கு 65,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 6000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 12 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருளுடைய விலை உயர்வு. மரம் 200% ஏறி போச்சு. இனி திமுக ஆட்சியில் நிஜத்துல வீடு கட்டவே முடியாது. கனவுல நம்ம வீடு கட்டி மகிழலாம். நல்ல கனவு காண்கின்ற பொழுது அழகா வீடு கட்டி கனவு காங்கலாமா ஒழிய நிஜமாக வீடு கட்டுகின்ற ஆசை இருந்தா மக்கள் மறந்துட வேண்டியதான். இவ்வளவு விலை உயர்ந்தா இதை எப்படி மக்கள் இந்த பொருள் வாங்கி கட்டுமான தொழில் ஈடுபடுத்த முடியும்? கட்டுமான தொழில் கடுமையா பாதிச்சிட்டது. இதுலயே திமுக தேர்தல் அறிக்கையில் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. அத்தியாவசிய பட்டியல இந்த கட்டுமான பொருட்கள் விலையேறினா கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கட்டுமான பொருட்கள் விலையேறினா அத்தியாவசிய பட்டியல் கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. சட்டமன்றத்தில் நான் அதை கேட்டேன். அப்பொழுது இந்த துறையுடைய அமைச்சர் சொன்னார், நாங்க இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு 5 வருஷமா அப்படியே கால கடத்திட்டார். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு ஒரு பக்கம். ஆனா இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடைபயணம் மேற்கொண்டிருக்கார். சுகாதாரத்துறை அமைச்சர் கூடவே போறார். அப்ப ஸ்டாலின் கேட்கிறாரு, அவருடைய மகன் நடிச்ச படம் எப்படி ஓடிட்டு இருக்குது, எப்படி வசூலாகுதுன்னு கேட்கிறார். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று ஒரு முதலமைச்சர் கேட்டதா நல்ல திறமையான முதலமைச்சர் ஒத்துக்கலாம். ஆனா தன்னுடைய பையன் உதயநிதி அவர்கள் நடித்த படம் எப்படி ஓடுது, எப்படி வசூலாகுது, எல்லாத்திலையும் வசூல் தான் இருக்கிறார் இந்த முதலமைச்சர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அதுதான் தாரக மந்திரம். அதுதான் திரு ஸ்டாலினுக்கு ஞாபகம் வருதோ, மக்களை பத்தி எல்முனை அளவிலும் ஞாபகம் அல்ல. மக்கள் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம் எதை பத்தியும் கவலைப்படாத முதலமைச்சர் தினந்தோறும் போட்டோ ஷூட்ல வருவார், கேமராமேன் நிற்பார், ஒரு அறிவிப்பு கொடுப்பார், தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வரும். அதோட முடிச்சு போச்சு. பல அறிவிப்பு நாட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? திரு ஸ்டாலின் அறிவிச்ச அறிவிப்பு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஆகா மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஆகா திரு ஸ்டாலின் அறிவிச்சிட்டாரு, அந்த திட்டம் நிறைவேறணும். அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். 52 குழு போட்டிருக்காரு. ஒரு திட்டம் 2 திட்டம் அறிவிக்கல, 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டு எல்லாம் முடங்கி கிடக்குது. நான் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் கேட்டேன், நீங்க அடிக்கடி திட்டத்தை அறிவிக்கிறீங்க, பரவாயில்ல, மகிழ்ச்சி, மக்கள் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. ஆகா ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தை அறிவிச்சுட்டாரு, நமக்கு அந்த திட்டத்தின் மூலமாக நன்மை கிடைக்கணும். ஆனா ஒரு குழு போட்டுறீங்க, குழு போட்ட பிறகு முடங்கி கிடக்குது. ஆக 52 குழு போட்டிருக்கீங்க, அந்த 52 குழுவுடைய நிலைமை என்ன? ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா ஒரு பதிலும் கிடையாது. எப்படிங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செக்ரட்டரி இருக்கிறாங்க, ஒரு ஐஏஎஸ் செயலாளர் இருக்கிறாங்க. அப்படி ஐஏஎஸ் செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு செயலாளர் ஆக வேணும்னா 20 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணிருக்கணும், அப்பதான் செயலாளர் அந்தஸ்து வர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு திட்டத்தை அறிவிச்சு நீ ஒரு குழு போட்டு ஒரு தலைவர் போட்டா அந்த ஐஏஎஸ் ஆபீசர் வேலை செய்வாரா? அந்த இது கூட வேண்டாம், நீங்களே புரிஞ்சுக்க. ஏங்க ஐஏஎஸ் ஆபீசர் செய்வாங்கன்னா அவன் சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறான், கையெழுத்து போடுறதுக்கு இல்ல, ஏதாவது ஒரு குறி போட்டு சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தா திட்டம் நிறைவேறவே ஆகுது. ஆக அந்த ஐஏஎஸ் அதிகாரி வேலை வாங்க திறமை வேணும். அந்த திறமை இன்றைய முதலமைச்சருக்கு இல்ல. அதனாலதான் அடிக்கடி பொம்மை முதலமைச்சர் சொல்றேன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் அங்க இருக்கின்ற பணியாளர்கிட்ட எப்படி வேலை வாங்க வேணும், அதனால போடுகின்ற திட்டம் முறையா போய் சேர வேண்டும். அப்படி செயல்பட்டா தான் தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்படும். ஆனா அந்த முதலமைச்சர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை. ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போடுவாரு, அப்படியே போயிட்டே இருப்பாரு. மக்களும் இந்த தொலைக்காட்சி ஊடகம் இருக்கிறாங்க, இவர்கள் இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு உண்மை செய்தி வெளியே வராது, எவ்வளவு தப்பு நடந்தாலும் உண்மை செய்தி வெளியே வராது. உங்களுக்கு நல்லா தெரியும், நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சியா இருக்குது. தினந்தோறும் விளம்பரம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 கோடிக்கு விளம்பரம் பண்ணிருக்காங்க.
பத்திரிகைக்கு ஊடகத்துக்கும் நாள்தோறும் 4 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுங்களா?